நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 12வது நாள், 12வது பாசுரம். கனைத்திலம் கற்றெருமை. கனைத்திலம் கற்றேருமை, கனைத்திலம் கற்றேருமை, கனைத்திலம் கற்றேருமை, கன்று கீரங்கி நினைத்து முலை வழியே நின்று பாசோர, நினைத்து முலை வழியே நின்று பாசோர, நனைத்தில்லம் சேரக்கும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய், நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய், பனித்தலை வீழனின் வாசற்கடையை பற்றி சினத்தினால் தென்னீலங்கை கோபாடையே செற்ற, சினத்தினால் தென்னீலங்கை கோபாடையே செற்ற, மனதிற்கு தேயானே பாடவும் தீவாய் திறவாய், மனதிற்கு தேயானே பாடவும் வாய் திறவாய், இனிதான் எழுந்திர இனிதான் எழுந்திராய், இதென்ற பேரூரக்கம் அனைத்தில்ல தாரும், அனைத்தில்ல தாரும் அறிந்திலோரெம் பாவாய். இந்த திருப்பாவையில ஆண்டாள் தோழி எழுப்புறா. முந்தைய பாசுரம் மாதிரி இந்த தோழி எழுப்புறா. என்ன சொல்றா? கனைத்திலம் கற்றெருமை, கன்றுக்கிறங்கி, அதாவது எருமைகள், கறவ மாடுகள், எருமைகள் வந்து கன்றுக்கு தன்னுடைய கன்றுகளை தேடி பால் கொடுக்கறதுக்காக அங்கேயும் தேடி அலையறதா. அப்ப நினைத்து முலைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். அப்பேற்பட்ட செழுமையான கோவலனுடைய தங்கையே அந்த தோழியினுடைய குலப்பெருமையை சொல்றா. செல்வ செழிப்பான கோவலன் ஆயனுடைய தங்கையாகும். அவ்வளோ எருமை மாடுகள் இருக்கா. அந்த எருமை மாடுகளை வந்து கன்றுகளை தேடி அலையும் போது பால் சொரியறதான். அப்படி சொரியும் போது அந்த தோழியினுடைய வீட்டு வாசல் எல்லாம் நினைச்சு அப்படி சேராயிடுறதான். அப்புறம் பனித்தலை வீடனின் வாசல் கடை பற்றி ஆண்டாள் சொல்றா. கால்ல வந்து உன் வீட்டு வாசல கால் வைக்க முடியல. அந்த பாலோட குளிர்ச்சி, மார்கழி பனி தலையில கொட்டுறது, அதுவும் தாங்க முடியல. அதையெல்லாம் நாங்க பொறுத்துன்னு வீட்டு வாசல் கட்டையை பற்றி நிக்கிறோம். எதுக்கு? அந்த சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதிற்கினியானே பாடவும். ராமர் அவதாரம் எடுத்து பிறர் மனை நாடி அந்த ராவணனை கொய்து கொன்ற அந்த மனதிற்கு இனியானை, மனத்திற்கு இனிமை தரக்கூடிய அந்த எம்பெருமான் நாராயணனுடைய நாமத்தை பாடவும் நீ வாய் திறவாய். அது கேட்டு நீ வாயை திறக்காம தூங்கிட்டு இருக்கியே, இதென்ன பேருறக்கம், இனிதான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம். அப்பேற்பட்ட மனதிற்கு இனிமை கொடுக்கக்கூடிய அந்த நாராயணன் நாமத்தை எங்களோட சேர்ந்து பாட வேண்டாமா? இன்னும் என்ன உனக்கு உறக்கம்? எங்க பாட்டை கேட்டு எல்லாரும் அக்கம் பக்கத்துல எல்லாரும் எழுந்தாச்சு, நீ மட்டும் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று அழகா ஆண்டாள் தோழி எழுப்புறா. இதுல என்னன்னா, கடவுளை வந்து எப்போதுமே அவ்வளவு எளிதில் அடைய முடியாது. இரண்டாவது பாசுரத்தை சொல்றா. வயிற்றை கட்டி வாயை கட்டு. அதாவது வயிற்றை கட்டுப்படுத்தினா மனம் வந்து கட்டுப்படும். மனம் கட்டுப்பட்டால் மனது தூய்மையாகும், அமைதி பெறும். அப்போது மனம் வேற எதையுமே நாடாது, இறைவனையே எண்ணும். அதுதான் ஆண்டாள் சொல்றா அந்த 2வது பாசுரத்துல. இதுலயும் சொல்றா, கஷ்டப்பட்டாதான் இறைவன் அடைய முடியும். அவ்வளவு எளிது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முயற்சியை இல்லாம அடைய முடியாது இல்லையா? ஈஸியா எளிதில் எதையுமே அடைய முடியாது. அப்போ அந்த இறைவனுடைய திருவடிகளை, பாதார விந்தங்களை அடையிறது சும்மாவா? கொஞ்சம் கஷ்டப்படணும். முயற்சி எடுத்தால்தான் நாம் வந்து இறைவனை அடைய முடியும். அது ரொம்ப நாசுக்கு அழகா அந்த திருப்பாவையில சொல்றான். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.